ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீம்பாலை வச்சு பசும்பாலோட சீம்பால் வச்சு சீம்பால் கேக் எப்படி செய்யலாம். சீம்பால் கேக்னால் கடும்பு சொல்லுவோம் இல்லையா, அது செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1 லிட்டர் சீம்பால், 1/2 kg ஜாக்கரி, ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இருபது பீஸ் ஏலக்காய் தட்டி போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம சீம்பால் எடுத்துக்கலாம். சீம்பால் எடுத்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்ற போகிறோம். பால் எடுத்துக்கலாம். ஒரிஜினல் சீம்பால் இந்த எல்லோ கலர் தான், எல்லோயிஷாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சீம்பால்லே வந்து வெல்லம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தூள் பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் போடுறோம். இது ரெண்டும் ஒன்றா போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஏன்னா சம்டைம் வந்து ஜாக்கரியில் டஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக, க்ளீன் பண்ணுறதுக்காக இதை பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சிட்டு வெல்லம் கரைஞ்சதும் நம்ம வேறு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சீம்பால் 1 லிட்டர் சீம்பால், 1/2 kg வெல்லம், ப்ளஸ் வந்து ஏலக்காய் கூட ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பால்லே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் சீம்பாலில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அது வந்து நல்லா அப்படியே வேக வச்சா அந்த தோல், ஏலக்காயோட தோலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாலை வந்து ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். எந்த ஒரு பீசஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபில்டர் பண்ண போகிறோம். வெல்லம் வந்து நல்லா நம்ம அப்படியே ஸ்பூன்லாம் வச்சு கரைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். வெல்லம் வந்து பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம எப்படி கேக்குனா வந்து ஸ்டீம் பண்ணுவோம், அதே மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இட்லி குண்டு எடுத்திருக்கோம். இந்த கோடு அளவுக்கு நான் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் பேஸ்க்கு ரிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி அதுக்குள்ளே அப்படியே ஸ்டீம் ஆகிறதுக்காக வைக்க போகிறோம். நம்ம எப்படியும் வந்து 1/2 an hour இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸ்டீம்லேயே குக் பண்ணிவிட்டு மேலே வந்து இப்போ இதை கவர் பண்ண போகிறோம். இந்த பால் வந்து ரெடி பண்ணியிருக்க மிக்ஸ் மேலே நம்ம ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்துக்கு லிட்டும் போட்டு மேலே இந்த பாத்திரத்துக்கு இந்த பிளேட் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட் ஒன்று வச்சுக்குவோம். வெயிட்டு கூட ஏதாச்சும் சின்ன கல் மாதிரி இருந்தால் கல் கூட வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்துக்கு பதிலாக நாங்கள் கல் வைக்க போகிறோம். நம்ம லிட்டு வந்து இட்லி பாத்திரம் லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இது வந்து 1/2 an hour நம்ம 1/2 an hour கழித்து நம்ம இது பாயில் பண்ணிட்டுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 1/2 an hour கழித்து பார்க்கலாமா? இப்போ 1/2 an hour கழித்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே இருக்கிறது எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ கடும்பால் ரெடியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். எதுவுமே ஒட்டலை. இப்போ எதுவுமே ஒட்டலை, இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்து கீழே வச்சு பீஸாக அரிஞ்சிடலாம். வாங்க. ஓகே, இது கட் பண்ணலாமா?
இப்போ நாங்கள் இதுலேருந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.